மதுரையில் பாஜக நிர்வாகி ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக நிர்வாகியின் ஊழியர்களே அவரை கொலை செய்ய காரணம் என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள கீழ வல்லானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் மதுரை அண்ணா நகரில் வசித்து வந்தார். மதுரை மாவட்ட பாஜக ஓபிசி அணியின் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்த சக்திவேல் அதே பகுதியில் பைனான்ஸ் தொழிலும் செய்து வந்தார். குடோன் வைத்து அரிசி வியாபாரமும் அவர் செய்து வந்தார். வியாழக்கிழமை அன்று காலை 6 மணி அளவில் சக்திவேல் தன்னுடைய வீட்டில் இருந்து வண்டியூர் டோல்கேட் அருகே சங்குநகர் பகுதியில் உள்ள அவருடைய குடோனுக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது 3 பைக்குகளில் சக்திவேலை பின்தொடர்ந்து வந்த இருவர் சக்திவேலை வழிமறித்து அவருடைய பைக்கில் இருந்து கீழே தள்ளி உள்ளனர். தன்னை கொலை செய்ய வந்திருப்பதை அறிந்து கொண்ட சக்திவேல் அவர்களிடமிருந்து தப்பி ஓட முயற்சி செய்திருக்கிறார். தொடர்ந்து விரட்டிச் சென்ற அவர்கள் சக்திவேலை சரமாரியாக வெட்ட சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சக்திவேல் உயிரிழந்ததை உறுதி செய்தவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இரத்த வெள்ளத்தில் சக்திவேல் உடல் கிடப்பதை பார்த்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அண்ணாநகர் காவல்துறையினர் சக்திவேலின் உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் சக்திவேலின் அரிசி குடோனில் வேலை செய்து வந்த ஊழியர்களே கொலை செய்திருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. ரேஷன் அரிசியை கடத்தி பாலிஷ் செய்து விற்பனை செய்துள்ளார் சக்திவேல். இவருடைய அரிசி குடோனில் ரஞ்சித், மருது என்ற இருவர் ஊழியர்களாக வேலை செய்து வந்துள்ளனர். இவர்கள் இருவருக்கும் கடந்த 4 மாதமாக ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. வேலைக்கான ஊதியத்தை கொடுக்குமாறு இருவரும் சக்திவேலிடம் பலமுறை கேட்டும் அவர் கண்டு கொள்ளவில்லை. இன்று காலை இருவரும் ஊதியத்தை கேட்டு சக்திவேலின் குடோனுக்கு சென்ற போது அங்கே வைத்து வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ரஞ்சித், மருது இருவரும் சேர்ந்து சக்திவேலை வெட்டி கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரஞ்சித், மருது இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர்.